கொஞ்சம் நாயகன்லேருந்து சுட்டாங்க, பழைய தேவதாஸ் படத்துலேருந்து கொஞ்சம் சுட்டிருக்காங்க. அங்கங்கே சுட்டு ஏன்டா உங்களால் கதை பண்ண முடியலையா? சபாஸ் போலீஸ்கார் சபாஸ், நல்லா பண்றீங்க. லோகேஷ் பிரிச்சு மேஞ்சிட்டான். கேப்டன் மில்லன் ஏதோ சும்மா ப்ரோ, இது ரொம்ப 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 ராவா இருக்கு. ரியலி டிசப்பாயின்ட் ப்ரோ. எதுக்கா நீ சண்டை போடுறீங்க? அதுக்குள்ளே ரீசன் வலுவாக வைக்கல. ஒருத்தன் வந்து ஒரு கேங்ஸ்டராவோ ஒரு ரெபலாவோ ஆகிறான்னா அவனுக்குள்ள ரீசன் பக்காவாக இருக்கணும். அந்த ரீசன் பக்காவாக இல்லை. ரியலி டிசப்பாயின்ட் ப்ரோ. லோகேஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல. ஒரு புதுமுக நடிகனுக்கு என்ன தெரியுமா தேவை? அவனை டேல வந்து நடிக்க விடக்கூடாது. ஏன்னா மாட்டிப்பான். அவனோட எக்ஸ்பிரஸ்லேயும் இதுலேயே டேல மாட்டிப்பான். படம் ஃபுல்லாக நைட் ஷோவில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் நடிப்பை கூட நீங்கள் எஸ்கேப் போயிட்டீங்க. மச்சா எனக்கு டேலன்னா அலர்ஜி வராது, அதனால் நைட் எஃபெக்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்பிரஷன், இந்த உதடு துடிக்கிறது, இந்த கண்ணு துடிக்கிறது எதுவுமே வந்து வராது கிளியர் வராது. ஆனால் டேல வந்து மாட்டிப்பான். அதனால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இந்த படத்துக்கு நீங்கள் இன்னைக்கு அனிருத் ஆஃபீஸில் போய் உட்காந்து தயவுசெய்து காலில் விழுந்துருங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த 3 ஷோவை காப்பாற்றி விட்டது கூட அந்த அனிருத் தான். அந்த காகாரி வஞ்சி பிஜிஎம் போட்டிருக்காங்க, இப்படியே கூஸ் பம்பு. எந்த இடத்துல போடணுமோ அந்த சரிகரிகரி அப்படி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு கூஸ் பம்பு ஏற்றுது. இந்த படத்துக்கு நான் கொடுத்த 200 ரூபா அனிருத்துக்கு தான். லோகேஷ்கோ வாமிகா கப்பிக்கோ கிடையாது. வாமிகா கப்பி பியூட்டி, ஒரு 3 பேர் தான் கேர்ள்ஸே. படத்தை வந்து 142 நிமிஷம் ஓடுற படத்தில் 3 பொண்ணுங்க தான் அந்த படத்துக்கு பியூட்டி கொடுத்தாங்க. அதில் ஒன்று வாமிகா, சந்திரா, இன்னொன்று சஞ்சனா ஆரம்பத்திலே காலி பண்ணிடுறாங்க. ஏன் அந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன பெரிய 15 கோடியாக கொடுப்பீங்க? ப்ளே பண்ணும்போது கரெக்டாக கொண்டு வர வேண்டியதானே. ஐயோ இவங்க போயிட்டா வாமிகா வர்றாங்கன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண வேண்டியதானே. அநியாயத்துக்கு பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நாயகன்லேருந்து சுட்டாங்க, பழைய தேவதாஸ் படத்துலேருந்து கொஞ்சம் சுட்டிருக்காங்க. அங்கங்கே சுட்டு ஏன்டா உங்களால் கதை பண்ண முடியலையா? ஒரு நல்ல கதை எடுக்க கிடைக்காது அவங்களுக்கு. அசிங்கப்படுத்திட்டாங்க ப்ரோ. சபாஸ் போலீஸ்கார் சபாஸ், நல்லா பண்றீங்க. இல்லாதவன்ட்டு தானே உங்க தர்பார்லாம். இல்லாதவனை கூட்டிட்டு போய் அவனை படுத்துற பாட்டுக்கு தான் போலீஸ்காரனுக்கே ஆப்பு வச்சிருக்கிறாரு தாஸ். ஓகேவா? சும்மா போனவனை தப்பிக்க விட்டவனை பிடிச்சி போட்டிங்கன்னா ஏன்டா நடக்குது இவ்வளோ கலவரம்? எப்படி ரவுடிங்க உருவாகிறாங்கன்றத மையப்படுத்தி எடுத்திருக்காங்க டிசி. கண்டிப்பாக ரவுடியாக இருந்தாலும் டானாக இருந்தாலும் அவன் ரவுடி தான். ஓகேவா? அந்த மாதிரி கான்ஸ்டபிளாக இருந்தாலும் கமிஷனர் இருந்தாலும் போலீஸ் தான்றத போலீஸ் பண்ண அநியாயத்தை தட்டி கேட்டிருக்காரு. படம் ஃபுல்லாக இமோஷனல் தான். திஸ் ஃபிலிம் அக்கா க்ரை டு ஃபுல் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி இமோஷனில் கரெக்ட் பண்ணி வந்து அருண் மாதேஸ்வரர் வந்து இந்த படத்தை ஒத்துக்க வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய லெவலில் வந்து எங்கள் லியோப்பாவை, மாஸ்டர் அப்பாவை, சிவனப்பாவா, ஒரு மனுஷன் அப்பாவா வந்து ஒரு மனிதனாக வந்து நடிக்க வச்சிருக்கிறாரு. இந்த படத்தை கண்டிப்பாக அடுத்து இனி ஆக்டராகவும் அவர் ஜெயிச்சிட்டாரு. டைரக்டராக எப்பயோ ஜெயிச்சிட்டாரு. இனி ஆக்டராகவும் வந்து லோகேஷுக்கு அந்த ஸ்கில் வந்து டிசியால் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இனிமேல் நீ நடிக்கணும் லோகேஷ் சார். லோகேஷ் அக்கா சொல்கிறேன்யா, என்னோட 50 கிரிவல பவரும் உங்ககிட்ட இருக்குது. என்னமோ தெரில, நீ ஆடியோ லஞ்சில் இப்படி பார்த்த, ஏன் தம்பி இப்படி பார்க்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இனிமேல் நான் உன்னை இப்படி தான் பார்ப்பேன். அப்படி ஒரு பெண்ணை கேவலப்படுத்தணுன்னு அந்த இடத்துல இமோஷனல் வருது பாரு, அதெல்லாம் வேற லெவல். ஒரு இடத்துல கைது பண்ண வராங்க, குழந்தை இருக்குதுன்னு அந்த எதிரி போலீஸை சுடாமல் அந்த குழந்தைக்காக அப்ளாஸ் ஆகி அரெஸ்ட் ஆகி போவார் இருப்பார். அந்த சீன்லாம் அப்படியே மனசை வந்து டச் பண்ணி அப்படியே வேற லெவல் ஆக்கிடுச்சு. படம் வேற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் தூக்கி சொருவிருச்சு. குத்த காசு படத்தோட பாட்டிக்கே முடிஞ்சிச்சு. பயங்கரமா இருக்கு ப்ரோ. அருண் மாதேஸ்வரனோட சம்பவம் அப்படிலாம். லோகேஷ் பிரிச்சு மேஞ்சிட்டான். வேற மாதிரி இருக்கு. ஹீரோயின் வேற மாதிரி பிளாஸ்ட் படம். தீம் தான் ப்ரோ. படமே வேற மாதிரி இருக்குது. எல்லாமே வேற மாதிரி ப்ரோ. ரத்தம் தெரியுது, கட்ட பறகுது, கொட்டை தெரியுது. டயலாக் சொல்லுவாரு லோகேஷ் சார், அவ பேரு சந்திரா இல்லன்னு, அவ பேரு சந்திரா இல்ல, அவ பேரு தேவதை. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். ஒரு மாதிரி என்ன இது ஃபர்ஸ்ட் படமா இல்ல எந்த மாதிரி நடிச்சிருக்கேன்னு தெரியல, வேற மாதிரி பண்ணியிருக்கான். அப்புறம் அருண் மாதேஸ்வரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சீரியஸ்லி ரொம்ப ரோவா ரியலா எடுத்து வச்சிருக்கான். அப்புறம் வாமிகா பிளாஸ்ட் தான் தியேட்டர்ல, கண்டிப்பா சொல்றேன். ரத்தம் தெரிக்குது, உள்ள போந்து அடிச்சுக்கிருக்காரு. இந்த படத்துக்கு சும்மா எல்லாம் ஏசட்டிவ் எல்லாம் கொடுக்கல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா.
வச்சிருக்கான். ரொம்ப ரோவா ரியலா எடுத்து வச்சிருக்கான். கண்டிப்பா இது ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும் தமிழ் படத்துல. லியோ 2 எல்லாம் எதுக்குங்க, அவர் வேற சிஎம் ஆயிட்டாரு, அவருக்கு எதுக்குங்க லியோ 2 எல்லாம் வாய்ப்பு இல்ல. அண்ணன் வேற வழியில போயிடுவாரு, இவர் வேற வழியில போயிடுவாரு, அவ்வளவுதான். சாய் அபிஷங்கர், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் இருக்காங்க. ஆனா தனி அனிருத் அவர் ஒருத்தர் தான். இனிமே தமிழ் சினிமால ஆட போறது அனிருத் மட்டும்தான். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். லோகேஷ் கனகராஜோட அந்த ஆக்டிங், அதாவது அவரோட அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வேற லெவலில் இருக்கும். ரெண்டாவது விஷயம் அனிருத்தோட மியூசிக், படத்துக்கு உயிர் கொடுத்தது அனிருத் அப்படின்னு சொல்லணும். மூணாவது விஷயம் படத்தில் வர லவ் சீக்வென்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, காவிய காதல் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. உள்ளே போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். முடிக்கும் போது கடைசியில் ஒரு பிளாஸ்டிக் பூ ஒரு துப்பாக்கி அப்படின்னு வச்சு முடிச்சிருப்பாங்க ஒரு ஆர்ட் ஃபார்மில். நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். நிறைய சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாத சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, படத்தில் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அதாவது வந்து போலீஸ்காரங்களை சுடுறதாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இவர் யாரை வேணால் அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து லாஜிக்காக ஏற்றுக்க முடியாது. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தோட மூழ்கி பார்ப்பீங்கன்னும் போது உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. பசங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஓப்பனாக சொல்லணும்னா பசங்க உள்ளே வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் லோகேஷ் கனகராஜா செதுக்கி இருக்காப்ல அருண் மாதேஷ், வேற லெவலில் இருக்குது படம். கேஜிஎஃப் அதை விட ஒரு மாதிரி ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு இது இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு படம். ப்ரோ அவரும் குளிக்கிறாரு, ஸ்க்ரீனில் வெளியே வந்து தெரிக்குது ப்ரோ, டிஷ்யூ வச்சு தான் ப்ரோ துடைக்கணும். அவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குது ப்ரோ படம். நல்லா இருக்கு. கேப்டன் மில்லன் ஏதோ சும்மா ப்ரோ, இது ரொம்ப 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 ராவாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது இது. ஆனால் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாம் ஒரு என்ன அடித்தா நான் அடிப்பேன், என்னை எதிர்த்தா நான் அடிப்பேன் அப்படி இல்லை, என்னை எதிர்க்கிறவங்க நான் அடிப்பேன் அப்படி இல்லை. என்னை எதிர்க்க நினச்சா அடிக்கிறேன், ஆனால் நான் எதுக்காக அடிக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக கத்தி தான். நல்லா இருக்கு படம். லோகேஷ் வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ரத்தம் இல்லை ப்ரோ, ரத்தம் அப்படி பிளாஸ்ட் ஆகுது, தியேட்டர் ஃபுல்லாக ரத்தம் ஆகுது. லோகேஷ் வேண்டாம் ப்ரோ, அவர் திருப்பியும் டேரக்டராகவே போகிறது நல்லது. ஏன்னா அவர் நல்ல மனுஷன்.